வீரபாண்டி கௌமாரியம்மன் வரலாறும் சிலிர்க்க வைக்கும் புராணக் கதைகளும் தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாற்றின் கரையில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ளது வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில். தென் தமிழகத்தில் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்ட மக்களுக்கு குல தெய்வமாகவும் வேண்டுதலை நிறைவேற்றும் கண் கண்ட தெய்வமாகவும் இந்த அம்மன் விளங்குகிறாள். இந்த கோயிலின் பின்னணியில் உள்ள வரலாறும் புராணமும் பக்தி பரவசமூட்டக்கூடியவை. 1. புராண கதை. அசுரனை அழித்த அருகம்புல். முற்காலத்தில் இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இங்குள்ள காட்டில் முனிவர்கள் பலர் தவம் செய்து வந்தனர். அந்த சமயத்தில் கற்கன், சில குறிப்புகளில் வேறு பெயர்களும் உண்டு, என்ற கொடிய அசுரன் ஒருவன் இந்த வனத்தில் இருந்த முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லோனா துயரங்களை கொடுத்து வந்தான். அவனது அட்டகாசம் தாங்க முடியாத முனிவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அந்த அசுரனை அழிக்க சக்தியை, அம்பிகையை தோற்றுவித்தார். கௌமாரி அம்மன் சப்த கன்னியர்களில் ஒருவராவார். முருகப்பெருமானின் அம்சமாக உருவானவள். அந்த அசுரன் எந்த ஒரு ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். அம்பிகை அந்த அசுரனை எதிர்கொண்ட போது அவள் கையில் பெரிய ஆயுதங்கள் ஏதும் இல்லை. ஆனால் அந்த அசுரனின் ஆணவத்தை அடக்க தரையில் இருந்த ஒரு சாதாரண அருகம்புல்லை கிள்ளி எடுத்தாள். அசுரன் அதை பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஆனால் அன்னை வீசி அந்த சிறு அருகம்புல் மிகப்பெரிய ஆயுதமாக, மும்மூர்த்திகளின் சக்தியாக மாறி அசுரனை வதம் செய்தது. அசுரன் அழிந்த பிறகு அம்மன் உக்கிரமாக காணப்பட்டாள். அவளது கோபத்தை தணிக்கவும் சாந்தப்படுத்தவும் முனிவர்கள் இளநீரும் மஞ்சளும் வேப்பிலையும் கொண்டு வழிபட்டனர். இதனால் மனம் குளிர்ந்த அம்மன் அதே இடத்தில் கௌமாரியம்மனாக சுயம்புவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கினாள். 2. வரலாற்று கதை. வீரபாண்டியன் பெற்ற ஒளி. மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன் வீரபாண்டியன். இவன் நீதி தவறாத மன்னன். இருப்பினும் அவனது முற்பிறவி கர்ம வினையின் பயனாக திடீரென அவனது 2 கண்களும் பார்வையை இழந்தன. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட மன்னன் மனவேதனையில் இறைவனை சரணடைந்தான். அப்போது இறைவன் அவன் கனவில் தோன்றி, மேற்கு திசையில் ஓடும் வைகை நதிக்கரையில் முல்லை பெரியாறு, அப்போதும் வைகையின் கிளை நதியாகவே கருதப்பட்டது, நிம்பா ஆரண்யம், வேப்பங்காடு என்ற பகுதியில் சுயம்புவாக தோன்றியிருக்கும் கௌமாரியை வணங்கினால் பார்வை கிடைக்கும் என்று வாக்கருளினார். மன்னன் தன் பரிவாரங்களுடன் அந்த இடத்தை தேடி அலைந்தான். இறுதியில் அந்த வேப்ப மரக்காட்டை கண்டுபிடித்து அங்கு புதர்களுக்கு இடையே மறைந்திருந்த சுயம்பு வடிவ அம்மனையும் ஒரு சிவலிங்கத்தையும் கண்டெடுத்தான். அங்கேயே தங்கி ஆற்றில் நீராடி ஈரத் துணியுடன் பயபக்தியோடு தவம் செய்தான். அதிசயம் நிகழ்ந்த தருணம். மன்னனின் கடும் தவத்தை கண்ட அம்மன் அவனுக்கு காட்சி கொடுத்து இழந்த கண் பார்வையை மீண்டும் வழங்கினாள். உலகம் இருண்டு கிடந்த மன்னனுக்கு அம்மனின் அருளால் மீண்டும் ஒளி கிடைத்தது. அந்த நன்றி கடனாக மன்னன் அங்கேயே தங்கி அந்த சுயம்பு லிங்கத்திற்கும் அம்மனுக்கும் கருங்கல்லாலான அழகான கோயிலை கட்டினான். மன்னன் வீரபாண்டியன் கட்டியதால் அந்த ஊர் வீரபாண்டி என்று பெயர் பெற்றது. மன்னனுக்கு கண் கொடுத்ததால் அங்குள்ள சிவபெருமான் கண்ணீசுவரமுடையார் என்று அழைக்கப்படுகிறார். 3வது கோயிலின் தனித்துவமான சிறப்புகள். கல்லும் முள்ளும் பூவாகும். சித்திரை திருவிழாவின் போது பக்தர்கள் வெறும் காலில் தீ மிதிப்பார்கள், பூக்குழி இறங்குதல். ஆனால் மிக முக்கியமாக சிலர் அக்னி சட்டி, தீச்சட்டி ஏந்தி வருவார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கையில் அக்னி சட்டியை ஏந்தியபடி கோயிலை சுற்றி பல முறை வலம் வருவார்கள். அம்மன் அருளால் அந்த வெப்பம் அவர்களை தாக்குவதில்லை என்பது நம்பிக்கை. சேத்தாண்டி வேடம் மருத்துவ வழிபாடு. வேறெந்த கோயிலிலும் இல்லாத விசித்திரமான வழிபாடு இது. அம்மை நோய் கண்டவர்கள் அல்லது உடல் வெப்பம் தொடர்பான நோய் உள்ளவர்கள் ஆற்றில் உள்ள சேற்றை களிமண் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு வேப்பிலையை ஆடையாக அணிந்து கோயிலை வலம் வருவார்கள். இது சேத்தாண்டி வேடம் எனப்படுகிறது. சேற்றின் குளிர்ச்சியும் வேப்பிலையின் மருத்துவ குணமும் அம்மனின் அருளும் சேர்ந்து நோயை குணப்படுத்துவதாக ஐதீகம். 1000 கண்பானை. கண் பார்வை கோளாறு உள்ளவர்கள் 1000 கண்பானை
பானையில் சிறு சிறு துளைகள் இடப்பட்டிருக்கும். எடுத்து அதில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். இது வீரபாண்டிய மன்னன் பெற்ற பலனை தங்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையின் அடையாளம். 4. சித்திரை திருவிழா ஒரு கலாச்சார பதிவு. இக்கோயிலின் சித்திரை திருவிழா தென் தமிழகத்தின் மிகச்சிறந்த திருவிழாக்களில் ஒன்று. இது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, உறவுகளை இணைக்கும் பாலம். கொடியேற்றம் முதல் தேரோட்டம் வரை 21 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி திருவிழா செலவு ஏற்று நடத்துவார்கள். திருத்தேர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெறும். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் தேர் மிதந்து வரும். முடிவுரை வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் ஒரு மன்னனின் நம்பிக்கையையும் இயற்கையின் சக்தியையும் வேப்பமரம், ஆறு, மண் ஒன்றிணைக்கும் இடமாகும். இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு தீராத நோய்கள் தீரும் என்பதும், இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடியும் என்பதும் காலங்காலமாக தொடரும் நம்பிக்கை. கூடுதல் தகவல்: நீங்கள் எப்போதாவது அங்கு சென்றால் கோயிலுக்கு பின்புறம் ஓடும் முல்லை பெரியாற்றின் குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு ஈர துணியோடு அம்மனை தரிசித்து பாருங்கள். அந்த அதிர்வும் மன அமைதியும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாதவை.